எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த புது ட்ரேவில் தான் அரைக்கீரை போட்டு வச்சுருந்தோங்களா. 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், கீரை அரைக்கீரை இது சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். நல்லா அருமையாக விளைஞ்சி நின்றுட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இவ்வளோத்தர போடுறீங்களே சூடாகாதா, உடனே விதை போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் மேலே நம்ம வந்து நிறைய மோர் தெளிச்சிருந்தோம். அப்புறம் பஞ்சகாவியா, மீன் அமிலம், இது எல்லாமே தெளித்து விட அது என்ன ஆச்சுனாக்கா நல்லா குளுமையாகிடுச்சு. அந்த குளுமையாக ஆனதுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஆட்டு எருவுக்கும் அதுக்கும் செம்ம சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். வாங்க எல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம். எடுத்து நல்லா நெருவாக வந்துக்குது பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு வந்துக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எத்தனை கட்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதாங்க, இந்த ட்ரேவில் இருந்த கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1 ஹவர் ஆகிப்போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை மட்டும் எடுத்துடலாம். இது ஆரஞ்சு மரங்க. இந்த ட்ரம்மிலே நான் ஒரு 2-3 சிகப்பு முள்ளங்கி போட்டிருந்தேன். அது நல்லா விளைஞ்சிருக்கு. அதை எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதை பிடுங்கி எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பராக இருந்துக்குதுங்க. நல்லா பெருசாக அருமையாக வந்துக்குதுங்க சிகப்பு முள்ளங்கி. இன்னொன்று இருக்குது, அது எடுத்துடலாம். இதுவும் நல்லா வந்துக்குதுங்க. இது கொஞ்சம் சின்னதாக வந்துக்குது, அது நல்லா பெருசாக வந்துக்குது. தக்காளி இதில் ஒரு 1/2 கிலோ பழங்கிட்ட நம்ம பிச்சிட்டோம். இப்போ இதில் ஒன்று பழுத்து இருக்குது பாருங்கள், அது எடுத்துக்கலாம். இன்னும் 2-3 செடியில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நாட்டு தக்காளி பழம். இதில் ஒரு 3 பழம் பழுத்துருக்கு பாருங்கள். பாருங்கள் பச்சை மிளகாய் நல்லா கொத்து கொத்தாக வந்துருக்குது பாருங்கள். நல்லா முத்தி போயிருக்குது. இதையும் கொஞ்சம் எடுத்துடலாம். நல்லா கொத்தாவே வந்துக்குது பாருங்கள். இது 2வது முறை எடுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு அறுவடையும் இதில் ஒரே செடியிலே 1/4 kg வந்துருந்துச்சுங்க. அதுவும் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள். செம்ம காரங்க. ஆனால் இதெல்லாம் இன்னமும் அந்த மிளகாயே இன்னும் என்கிட்ட இருக்குதுங்க. எல்லாம் புளிச்ச தண்ணி ஊற்றுறது, புளிச்ச மோர், மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாமே தெளித்து விட்டால் நம்மளுக்கு அறுவடை நல்லா வருதுங்க. இந்த ஒரு அறுவடை இந்த பிச்சை உடனே நாளை காலையில் இதுக்கு வந்து நல்லா உரம் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அறுவடைக்கு ரெடி ஆகிடுவாங்க. பாருங்க நல்லா முத்தி போய் பழுத்து போச்சு. பாருங்கள் இந்த மிளகா செடியிலே நல்லா காய் விட்டுருக்குது. இதுவும் 2வது அறுவடை தான். நல்லா முத்தி இருக்குது. இதில் இருக்கிறத எடுத்துடலாம்.
ஃபஸ்ட்டெலாம் எனக்கு மிளகா செடிகள் காயே வராதுங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். இதுன்னா எல்லாருக்கும் மிளகா வருது, நமக்கு வரமாட்டே இருக்குதுன்னு. ப்ராப்பராக நம்ம அதை ஒன்றும் பார்த்து பார்த்து செய்யக்குள்ள மட்டும்தாங்க நம்மளுக்கு அறுவடையே கிடைக்குது. பராமரிப்பும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்தான உணவும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு பலன் தருதுங்க. இது பாரம் தக்காளிங்க. இதில் ஒரு 2-3 பழம் பழுத்து இருக்குது, அதை மட்டும் எடுத்துக்கலாம். 4 பழமே இருக்குது. அவ்வளோதான். இது புது செடிங்க. இது கத்திரிக்காய் செடி பாருங்கள், கொத்து கொத்தாக பூ விட்டுன்னு இருக்குது. இது மேலே நான் புளிச்ச மோர் தெளிச்சிருக்கிறேன். ஒரே ஒரு காய், ஃபஸ்ட்டு காய் வந்துக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு. இந்த ட்ரேவில் கத்திரிக்காய் செடி ஒரு 5-6 செடி இருக்குதுங்க. ஆனால் சரியாக காய் வரல, அப்பப்போ ஒன்று வருது. இதில் ஒரு 2-3 காய் இருக்குது, எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் புளிச்ச மோரெல்லாம் தெளிச்சிருக்கிறேன், பெருங்காயத்தை உள்ளே போட்டு. இதுக்கப்புறம் பூ வச்சு வந்தால் தாங்க. 3 காய் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் சந்தோஷமான ஒரு அறுவடைங்க. நம்ம ஒரு ட்ரேவிலே 11 கட்டு எடுத்துட்டோங்க. ஒரு கட்டு நான் தனியாக செப்பரேட்டாக அது கட்டில் அப்படியே வச்சிட்டோம். பாருங்கள், 10 கட்டு இப்போ வச்சுருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 கட்டு கீரை எடுத்துட்டோங்க. சூப்பரான ஒரு குட்டி விவசாயம் மாடியிலே பண்ணிட்டோங்க. செம்ம சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு. அது மட்டும் இல்லாத ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் கிடச்சிச்சு, 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு 300 கிராம் கிட்ட இருக்குங்க பச்சை மிளகா கிடச்சிச்சு. நல்லா நிறைவான, மனசுக்கு நிறைவான அறுவடை தாங்க நாங்கள் எங்கள் மாடி தோட்டத்தில் எடுத்துருக்குறோம். முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களாலேயும் முடியும். 1-2 செடி மிளகாய் செடியோ தக்காளி செடியோ வச்சிங்கன்னா கூட அது எடுத்து பாருங்கள். அந்த அறுவடையை செம்ம சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் போட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.